இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாவதாக. பத்தாம் வகுப்பு தமிழ். இயல் 1 கவிதை பேழை. இரட்டுற மொழிதல். சந்தக் கவிமணி தமிழ் அழகனார். தமிழ் அழகனாரின் இயற்பெயர் சண்முக சுந்தரம். இவர் பிறந்தது 21/4/1929. தந்தை வேலு, தாய் வள்ளியம்மை. இவருடைய ஊர் தூத்துக்குடி. இவர் பாரதிதாசன் விருது, கவி மாமணி விருது, சந்தக கவி மாமணி விருது, தமிழ் காவலர் விருது, தமிழ் சுடர் விருது, கவி ஞானி விருது இவற்றை பெற்றுள்ளார். இவர் சந்தக் கவிமணி எனவும் குறிப்பிடுகிறார். இலக்கண புலமையும் இளம் வயதில் செய்யுள் இயற்றும் ஆற்றலும் பெற்ற இவர் 12 சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார். புலவர்கள் பலரின் பாடல்களின் தொகுப்பு தனிப்பாடல் திரட்டு என அழைக்கப்படுகிறது. நமக்கு தனிப்பாடல் திரட்டின் 5ஆம் பகுதி கழக பதிப்பு நூலிலிருந்து இந்த இரட்டுற மொழிதல் அணி பாடல் எழுத்தாளப்பட்டுள்ளது. மாணவ செல்வங்கள் அனைவரும் புத்தக ஏட்டை எடுத்துக்கொள்ளவும். இரட்டுற மொழிதல். சந்தக் கவிமணி தமிழ் அழகனார். ஆசிரியர் சந்தக் கவிமணி தமிழ் அழகனார். இரட்டுற மொழிதல் என்றால் என்ன? ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது இரட்டுற மொழிதல் அணி எனப்படும். ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருதல். இவற்றிற்கு இதனை சிலேடை அணி என்றும் அழைப்பார்கள். இரட்டுற மொழிதல் அணியின் மற்றொரு பெயர் சிலேடை அணி. செய்யுளிலும் உரை நடையிலும் மேடை பேச்சிலும் சிலேடைகள் பயன்படுத்தப்படுகின்றன. புலவர் பலரின் பாடல்களின் தொகுப்பான தனி பாடல் திரட்டு, அதாவது இந்த புலவர்கள் பலர்கள் இயற்றிய அந்த பாடல்களின் தொகுப்பு தான் தனிப்பாடல் திரட்டு. அந்த தனிப்பாடல் திரட்டிலிருந்து 5ஆம் பகுதி நமக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த இரட்டுற மொழிதல் அணி. இந்த பாடலின் ஆசிரியர் தமிழ் அழகனார். சந்தக் கவிமணி என குறிப்பிடப்படும் தமிழ் அழகனாரின் இயற்பெயர் சண்முக சுந்தரம். இலக்கண புலமையும் இளம் வயதில் செய்யுள் இயற்றும் ஆற்றலும் பெற்ற இவர் 12 சிற்று இலக்கிய நூல்களை படைத்துள்ளார். பாட பகுதிக்கு நுழையும் முன் விண்ணோடும் முகிலோடும் உடுக்கலோடும் கதிரவனோடும் கடலோடும் தமிழ் இணைத்து பேசப்படுகிறது. இவற்றுக்குள்ள ஆற்றலும் விரிவும் ஆழமும் பயனும் தமிழுக்கு உண்டு என போற்றப்படுகிறது. தமிழ் கடலோடு ஒத்திருத்தலை இரட்டுற மொழிவதன் மூலம் அறிகையில் அதன் பெருமை ஆழப்படுத்தப்படுகிறது, விரிவுபடுகிறது. ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், இரட்டுற மொழிதல் ஒரு சொல்லோ
ஒரு சொற்றொடரோ இரு பொருள்பட தருதல் இரட்டுற மொழிதல் அணின்னு சொன்னோம். இந்த பாடல் வந்து தனிப்பாடல் திரட்டிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறோம். இப்போ பாடலை பார்ப்போம். பாடலுடைய தலைப்பு ஆழிக்கு இணை. ஆழிக்கு இணை, ஆழி என்றால் கடல். ஆழிக்கு இணையாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்ப்போம். முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால், முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகளமும் மேவலால் நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க ஆழிக்கு இணை கிடந்த தே தமிழ் ஈண்டு. ஆழியையும் தமிழையும் ஒப்பிட்டு இந்த பாடல். தனிப்பாடல் திரட்டு. பாடலின் பொருள். ஆழிக்கு முத்தமிழ் துய்ப்பதால், முத்தமிழ் மூன்று தமிழாகிய இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் வளர்த்து முச்சங்கமாகிய தமிழ் முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் மூன்று சங்கங்களால் வளர்க்கப்பட்டதால் மெத்த வணிகளமும் மேவலால் ஐம்பெரும் காப்பியங்களை அணிகலன்களாக கொண்டதால் நித்தம் அணை கிடந்தே சங்க தலைவர் காக்க, சங்க பலகையில் அமர்ந்து இருந்த சங்க புலவர்களால் காக்கப்பட்டது தமிழ் என்று தமிழை சிறப்பித்து கூறப்படுகிறது. இவ்வாறு இப்பாடல் தமிழால் வளர்க்கப்பட்டது தமிழ் பொருளை தருகிறது. அடுத்தது ஆழிக்கு இணையாக கடல். கடல் முத்தினையும் அமிழ்தினையும் தருகிறது. முத்தமிழ் துய்ப்பதால், முத்து அமிழையும் தருவதால், முச்சங்கம் கண்டதால் மூன்று வகையான சங்குகள் வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்சசன்யம். வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்சசன்யம் ஆகிய மூன்று வகையான சங்குகளையும் தருகிறது கடல். மெத்த வணிகளமும் மேவலால் மிகுதியான, மெத்த மிகுதியான வணிக கப்பல்கள் செல்லும்படி இருக்கிறது கடல். நித்தம் அணை கிடந்தே, நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க ஆழிக்கு இணை கிடந்ததே தமிழ் ஈண்டு. தன் அலையால் சங்கினை தடுத்து நிறுத்தி, கடலில் உள்ள சங்கினை தன் அலைகளால் கடலானது தடுத்து நிறுத்தி காக்கிறது என்று கடலுக்கு இப்பாடல் பொருளை தருகிறது. பாடல் முத்தமிழ். தமிழுக்கும் கடலுக்கும். முத்தமிழ் இயல், இசை, நாடகம் ஆகிய முத்தமிழ். முத்தையும் அமிழ்தையும் எடுத்தல், அமிழ்ந்து எடுத்தல். முச்சங்கம் முதல், இடை, கடை ஆகிய முச்சங்கம் மூன்று வகையான சங்குகள் தருதல். மெத்த வணிகலன், மெத்த கூட்டல் அணிகலன் ஐம்பெரும் காப்பியங்கள் மிகுதியான வணிக கப்பல்கள். சங்கத்தவர் காக்க, சங்க பலகையிலிருந்து சங்க புலவர்கள் பாதுகாத்தமை. நீர்நிலையை தடுத்து நிறுத்தி சங்கினை காத்தல். இரட்டுற மொழிதல். நாம் சிறு மன வரைபடம் மூலம் மனதில் நிறுத்துவோம். தமிழ் முத்தமிழ், முச்சங்கம், ஐம்பெரும் காப்பியம், சங்கப்புலவர். தமிழுக்கு முத்தமிழை கொண்டது, சங்கங்களால் வளர்ந்தது, ஐம்பெருங்காப்பியங்களை அணிகலன்களாக கொண்டது, சங்க புலவர்களால் காக்கப்பெற்றது. கடல். கடலானது முத்தையும் அமிழ்து தருவது, முச்சங்கங்கள் கொண்டது. வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்சசன்யம் போன்ற சங்குகளை கொண்டது. வணிக கப்பல்கள் அதிகம் செல்லுவது. சங்கினை தன் அலைகளால் தடுத்து நிறுத்தி பாதுகாத்தல் கடல். இவ்வாறு இப்பாடல் இரட்டுற மொழிதல் ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரண்டு பொருள்பட வருதல். கடலுக்கும் தமிழுக்கும் இணையாக இந்த பாடல் இரட்டுற மொழிதல் அணியில், ஸ்லேடை அணியில் தரப்பட்டுள்ளது. வினா விடை. புலவர்கள் பலரின் பாடல்களின் தொகுப்பு
தனிப்பாடல் திரட்டு. தமிழழகனாரின் இயற்பெயர் என்ன? சண்முக சுந்தரம். தமிழழகனார் எத்தனை சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார்? 12. சந்தக கவிமணி என குறிப்பிடப்படுபவர் யார்? தமிழழகனார். இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் என்ன? ஸ்லேடை அணி. செய்யுளிலும் உரைநடையிலும் மேடை பேச்சிலும் பயன்படுத்தப்படும் நடை என்ன? ஸ்லேடை நடை. இரட்டுற மொழிதல் அணி என்றால் என்ன? ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருதல். முத்தமிழ் எவை? இயல், இசை, நாடகம். முச்சங்கம் எவை? முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். மெத்த வணிகலன் பிரித்து எழுதுக. மெத்த கூட்டல் அணிகலன். தமிழ் மொழியின் அணிகலன் யாவை? ஐம்பெருங் காப்பியங்கள். மூன்று வகையான சங்குகள் யாவை? வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்சசன்யம். கடல் தரும் பொருட்கள் யாவை? முத்து, அமிழ்து. சங்கினை தடுத்து நிறுத்தி வைப்பது எது? கடல் அலை. தமிழ் மொழி யாரால் காக்கப்பட்டது? சங்கப் புலவர்களால். துய்ப்பது என்பதன் பொருள் யாது? கற்பது, தருதல். மேவலால் பொருள் தருக. பொருந்துதலால், பெறுதலால். ஆழிக்கு இணை என்ற பாடப்பகுதி எடுக்கப்பட்ட நூல். தனிப்பாடல் திரட்டு. தமிழ் எவற்றோடெல்லாம் இணைத்து பேசப்படுகிறது? விண், முகில், உடுக்கல், கதிரவன், கடல். ஆற்றலும் விரிவும் ஆழமும் பயனும் எதற்குண்டு? தமிழுக்கு உண்டு. பாடப்பகுதியில் எவை எவை ஸ்லேடை அணியில் கொடுக்கப்பட்டுள்ளது? தமிழ், கடல்.
பாடப்பகுதி இரட்டுற மொழிதல் அணியை இயற்றியவர் யார்? சந்தகக் கவிமணி தமிழ் அழகனார்.